தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த தெரியுதான் பார்த்தீங்களா, இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனை பசுமன் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அவனை பசுமன் பாண்டியன் சொல்கிற அளவுக்கு இவனும் பெரிய பிடிங்க ஒன்றும் கிடையாது. அதனால் அவனை பன்னாட பையனை சொல்லுவோம். இந்த பன்னாட பையன் கூடி இந்த பன்னாட பாண்டியன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அறக்கழகம் அப்படிங்கிற மாதிரி அந்த யூடியூப் சேனல் நேர்காணல் போயிட்டு அங்கே சீமானை பற்றி அண்ணன் சீமானை வெட்டிடுவேன் தலையை, அண்ணன் சீமான் தலையை வெட்டிடுவேன், சீமானை குத்திடுவேன், சீமான் வீட்டுக்கே நான் நேராக போய் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பன்னாட பாண்டியன் பேசி வச்சுருக்கான். இந்த பன்னாட பொண்டுக்கு போய்ட்டு நம்ம இப்போ என்ன கேட்குறோம்னா, அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களே, நீங்கள் 4 செவத்துக்குள்ளே இருந்து பேசுறதுனால சீமானை வெட்டியும் குத்து அப்படிங்க பேசுறதுனால நீங்கள் வீரன் ஆகிட முடியாது. உண்மைக்குமே உங்களுக்கு திராணி வீரம் தெம்பு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாகவே அண்ணன் சீமான் வீட்டுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி பார்த்தீங்களா, அதே மாதிரி நேரடியாக சீமான் வீட்டுக்கு நீங்கள் போங்க. அங்கே போய்ட்டு அண்ணன் சீமான் மேலே நீங்கள் கை வச்சு பாருங்கள், பின்பு என்ன நடக்குன்னு தெரியும். ஏன்னா ரவுடி போயிடலா நீனு வெட்டிடுவேன், சீமான் தலையை வெட்டிடுவேன் குத்திடுவேன், அரசியல் பண்ணுதியா அராஜகம் பண்ணுதியா? ஆனால் பைத்தியம் முத்தி போச்சாடா பசுமன் பாண்டியன், பண்டு பிடிக்க பாண்டிய பையில பண்ணாட பையில. நீ வெட்டுவ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போமோ, சீமான் தம்பி நாங்கள் என்ன பிடிங்கிக்கிட்டு இருப்போமா இல்லை பல்ல குடஞ்சிக்கிட்டு இருப்போமா? நீ சீமான தலையை வெட்டிடுவோ குத்திடுன்னு சொல்லுவேன், நாங்கள் கண்டனம் தெரிவிக்கலன்னு உடனே உனக்கு என்னென்னாலும் பேசலாம், உனக்கு தைரியமாகி போச்சுனே. இதே போல் நாங்களும் கையில் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தோம், நீலாம் இருக்க மாட்டேடா. சும்மா நீ பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் செயலே நேரடியாக இறங்கி செய்யக்கூடிய ஆள், புரியுதா? நீ வெட்டிடுவோம் குத்திடுவோம், சீமான தலையை வெட்டிடுவோம், துண்டா எடுத்துட முடிய நீ மொத்தம் தான் உனக்கு மொத்தம் வெட்ட தெரியுமா? இல்லை அருவா ஆசை நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களே. ஆசாரி அடித்த அருவா யார் வெட்டினாலும் வெட்டும். ஒரு 5 வயசு பையன் உங்கள் தலையை வெட்டினாலும் வெட்ட தான் செய்யும், புரியுதோ? நல்லா புரிஞ்சு பேசிக்கோங்க. சும்மா அதாவது அரசியல் ரீதியாக விமர்சனத்தை வை, யாரும் வேண்டாம்களையே. என்னமோ வெட்டிடுவேன் சீமான் தலையை, நான் அவன் அப்படி சீமான் அப்படி பேசுனா அவன் தலையை வெட்டிடுவேன், அவனை குத்திடுவேன், அவனை வீட்டில் போய் நேரடியாகவே வீட்டில் போய் அடிப்பேன். போடா உனிய மாதிரி பல காமெடி பீஸை பார்த்தாச்சுட்டா பைத்தியக்கார பன்னாட பையில. ஒழுங்காக புரிஞ்சு பேசு. நீ என்னமோ ரவுடி மாதிரியும் 4 செவத்துக்குள்ளே பேசுனா நீ ரவுடி ஆயிருவியோ? இதே நீ திருநெல்வேலிமா, எனக்கு திருநெல்வேலி தான், நீ திருநெல்வேலியில் பேசு. இடம் சொல்லணுமா? எனக்கு பேட்டை தான், பழையப்பேட்டை திருநெல்வேலியில் பேசுத்தியா பேசுவா. 4 செவத்துக்குள்ளே பேசுகிற வீரம் கிடையாது ஐயா, புரிஞ்சுக்கோங்க. வயசில் மூத்தராக இருக்கிய, அங்கே வாங்கவான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பேச அப்படி இப்போ அதே நீங்கள் இப்போ ஒருத்தர் பேசினா அதே எங்களுக்கு வரும்லா. அண்ணன் சீமான் தலையை வெட்டுருவீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் வெட்டு தட்டியும் நீ நினைக்க தான் செய்வீங்க, நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம். அதனால் பார்த்து பேசுங்க, புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். முடிச்சிடுவேன் தமிழ் நெஞ்சங்களே.